Hi all. So today we are going to see basics of MS Project. So Microsoft Project one is basically a project management software program. MCQ question sold by வந்து Microsoft. இது எதுக்கு பண்றாங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு ஷெட்யூல் டெவலப் பண்றதுக்கு ஒரு ரிசோர்ஸஸை வந்து எப்படி டாஸ்க்கு அலோகேட் பண்ணோம் அதோட ட்ராக்கிங் மெக்கானிசம் அப்புறம் அதோட பட்ஜெட்டு ஒர்க்லோட் எவ்வளோ இந்த அஞ்சு இது வந்து developing a schedule, assisting resources to task, tracking process, managing the budget, and analyzing the workloads. Project வந்து creates budgets based on the assignment work and resource rates. As resources are assigned to task and assignment work estimated, the program calculates the cost. ரிசோர்ஸஸ் அசைன் பண்ண உடனே ப்ரோக்ராம் என்ன பண்ணும் காஸ்ட் அதுலேருந்து ஒர்க் டைம் ரேட்டு அதுலேருந்து இட் வில் ரோல் டு த டாஸ்க் லெவல் சம்மரி டாஸ்க்கு ஃபைனலி ப்ராஜெக்ட் லெவல் இது எப்படின்னா குட்டியா சின்னது வந்து காஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ஒர்க் டைம் கால்குலேட் பண்ணி அப்புறம் டாஸ்க் லெவலில் வந்து அப்புறம் சம்மரி டாஸ்க் ப்ராஜெக்ட் லெவல் இந்த மாதிரி பண்ணுறதுன்றது தான் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ரிசோர்ஸ்க்கும் ஒரு ஒரு கேலண்டர் இருக்கும் அதுல வந்து எந்த டேஸ்ல இந்த ரிசோர்ஸ் இதுல ஒர்க் பண்ண போறாங்க ஓகேவா ப்ராஜெக்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்டை சால்வ் பண்றதுக்கான ஒரு டூல் கிடையாது அது வந்து பிளான் பண்ணி கொடுக்கறதுக்கான டூல் அவ்வளவுதான் கன்ஸ்ட்ரெயின்ட் அனாலிசிஸ்லாம் மார்ஷல் காஸ்டிங் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட்ன்றது இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் சால்விங் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வேரியபிள் அடிஷனல் சாஃப்ட்வேர் இஸ் நெசசரி டு மேனேஜ் அ காம்ப்ளெக்ஸ் ஃபெசிலிட்டி அது வேற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து என்ன கோரா கான்சென்ட்ரேட் பண்றது அப்படின்னா இந்த அஞ்சு விஷயம் தான் ஷெட்யூல் டெவலப் பண்ணி ரிசோர்ஸஸை டாஸ்க் இது பண்ணி ட்ராக்கிங் ப்ராசஸ் பண்ணி பட்ஜெட் மேனேஜ் பண்ணி ஒர்க்லோட்ஸ் வந்து அனலைஸ் பண்றது இது எதெல்லாம் சொல்லாது அப்படின்னா என்ன ப்ராஜெக்ட் டாஸ்க் பண்ணணும் என்ன இல்லை டைம் கன்ஸ்டன்ட் என்ன இருக்கு யாரை வந்து ஃபர்ஸ்ட் மேனை போடணுமா மிஷினை போட மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் இன்வால்வ் பண்ணமான்ற அந்த ராக்கி இது பண்ண முடியாது ஒவ்வொரு ஈச் டாஸ்க் காஸ்டோட எவ்வளோ வந்து டாஸ்க் காஸ்ட் வந்து டு அக்கம்ப்ளிஷ் அப்புறம் ரிஸ்க் அசோசியேட்டட்லாம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எம்எஸ் ப்ராஜெக்ட் வந்து கேனாட் ஆன்சர் ஸோ இதில் வந்து ஷெட்யூலிங் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் யூசிங் மேத்தமெட்டிக்கல் calculations அண்ட் லாஜிக் டு ஜென்ரேட் டைம் எஃபெக்டிவ் சீக்வன்ஸ் ஆஃப் டாஸ்க் கன்ஸ்ட்ரிங் எனி ரிசோர்ஸ் அண்ட் காஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஷெட்யூலிங் வந்து இஸ் பார்ட் ஆஃப் பிளான் இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மெத்தடாலஜி schedule would only mean listing on a project's milestones, task activities and deliverables with start and finish dates. இப்போ இதுல பார்த்தேன்னா இந்த ஷெட்யூல்ன்றது ரிசோர்சஸ் லிங்க் ஆயிருக்கும் பட்ஜெட் லிங்க் ஆயிருக்கும் டிபெண்டன்சில லிங்க் ஆயிருக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்னெல்லாம் ஆன்சர் பண்ணும் ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் அதர் தேன் ப்ராஜெக்ட் இருக்குன்னா வை திஸ் ப்ராஜெக்ட் நீட் டு பி ரன் எதுக்கு இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம எப்படி கன்வே பண்ணணும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளான் என்ன எப்படி நான் வெண்டர்ஸை மேனேஜ் பண்ண போறோம் எப்படி குவாலிட்டி மெஷர் பண்ண போறேன் குவாலிஃபை எம்எஸ் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இன்னொன்று என்னன்னா நம்மள விஷுவலைஸ் பண்ண வைக்கும் ப்ராஜெக்ட் பிளான் எப்படி ஷெட்யூல் டாஸ்க் அண்ட் ரிசோர்சஸ் கன்சிஸ்டன்ட் எஃபெக்டிவ்ல எப்படி பண்ண முடியும் ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ நடந்திருக்கு அப்போ மொத்த 100%ல வந்து 10% ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷேரிங் இன் அந்த பர்சன்டேஜ் வந்து எம்எஸ் ப்ராஜெக்டால கொடுக்க முடியும் ஸோ இப்போ வந்து ஃபியூ ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு என்னன்னா ஆட் டாஸ்க் அவுட்லைன் டாஸ்க் லிங்க் டாஸ்க் சேஞ்ச் யுவர் வியூ பிரிண்ட் யுவர் ப்ராஜெக்ட் ஆட் டாஸ்க்ல வந்து ஃபர்ஸ்ட் வியூல போயிட்டு கேங் சார்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கேங் சார்ட்னா என்ன லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அதுல வந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் ஒரு பர்டிகுலர் இப்போ ஒரு ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம 4 நாள் பண்ணுவோம் ஓகே அதுலேருந்து 4 நாள் பண்ணிட்டு திருப்பி ரெண்டாவது ஆக்டிவிட்டியா அந்த 4வது நாள் எண்ட்ல 5வது நாள் ஆரம்பிப்போம் ஸோ அந்த கண்டினியூட்டி எல்லாம் வந்து நம்ம கேங் சார்ட்ல பார்ப்போம் அதே மாதிரி தான் இது வந்து வியூ பண்ற போது கேங் சார்ட்னு போனோம் அப்போ அங்க வந்து டாஸ்க் ஃபீல்ட் அப்டேட் பண்ணணும் அவுட்லைன் டாஸ்க் வந்து இண்டென்ட் அண்ட் அவுட்டென்ட் டாஸ்க் டு ஷோ ஹைரார்கி வந்து அங்க ஷோ பண்ணும் சி ஃபர்ஸ்ட் கிளிக் வியூ கேங் சார்ட் அப்புறம் டாஸ்க் நேம் அப்டேட் பண்ண உடனே அதுல இண்டென்ட் டாஸ்க்னா டாஸ்க் வந்து திருப்பி ஒரு சப் டாஸ்க் கேட்கும் இண்டென்ட் டாஸ்க் அவுட்டென்ட் டாஸ்க் ரெண்டு இருக்கு அதுல அப்புறம் அதே மாதிரி லைன் டாஸ்க்னு ஒன்று இருக்கு இண்டென்ட் டாஸ்க் அவுட்டென்ட் டாஸ்க் லைன் டாஸ்க் இப்போ இது வந்து பண்ணிட்டேன் நான் முடிச்சுட்டேன் கேங் டாஸ்க் இது பண்ணிட்டேன்னா ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வித் ட்ரைட் அண்ட் ட்ரூ கேங் சார்ட் வியூ டேப் அதுல வந்து டாஸ்க் வியூ குரூப் ரிசோர்ஸ் வியூ குரூப் கிளிக் த வியூ தட் யூ வாண்ட் டு சி இப்போ அது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராஜெக்டை வந்து ஒரு பிரிண்டிங் வியூவா பண்ணி எடுத்துட்டு போனோம் ஃபைல் பிரிண்ட் ஸோ இப்போ கிரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் யூர் ப்ராஜெக்ட் எப்படி கண்ணுனா ஒவ்வொரு டாஸ்க்கும் இம்பார்ட்டன்ட்
ஆனா சில டாஸ்க் ரொம்ப கிரிட்டிக்கல். அப்போ கிரிட்டிக்கல் path is a chain of linked tasks that directly affects the project finish date. If any task on the critical path is late, the whole project becomes late. The critical path is a series of tasks that controls the calculated start or finish date of the project. The tasks that makes up the critical path are typically interrelated by task dependencies. There are likely to be many such networks of tasks throughout your project plan. When the last task in the critical path is complete ஆயிடுத்து அப்படின்னா project is also complete. When the last task in the ஒரு critical pathல last task இருக்கு அது complete ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் project complete. ஏன்னா critical path நம்ம டார்கெட் பண்ணிட்டோம்னா ப்ராஜெக்டை வந்து பிளானை வந்து சக்ஸஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி வந்து ஒரு ஒரு வியூ பாயிண்ட்ல பண்றேன்னா அதே வியூ கேன் சார்ட்ல போயிட்டு ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல கிரிட்டிக்கல் டாஸ்க் செக் பாக் பண்ணீங்கன்னா அந்த இது வந்து வியூ வந்துடும். அதுல நம்ம வந்து கிரிட்டிக்கல் அப்படின்றத ஹைலைட்டிங் லிஸ்ட்ல வந்து செலக்ட் பண்ணணும். அது இம்பார்ட்டன்ட். அது பண்ணினதுக்கு அப்புறம் when you are managing a master projects, see அந்த மாஸ்டர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ஹோல் சப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரிட்டிக்கல் பாத்ல இருக்கும் ஒரு ஒரு ஸ்டெப்பும். ஸோ கிளிக் ஃபைல் ஆப்ஷன்ஸ் அப்புறம் அதுல ஷெட்யூல் அந்த மாதிரி வரும். டிபிக்கலி கிரிட்டிக்கல் டாஸ்க் வந்து ஸ்லாக் கிடையாது. பட் யூ கேன் டெல் ப்ராஜெக்ட் இன்க்ளூட் டாஸ்க் வித் 1 or more days. ஸ்லாக்னா சரி ஒருவேளை நான் வந்து ஒரு 2 நாள்ல முடிக்கிறேன் ஆனா 3 நாள்ல தான் முடிக்க முடியுது, அந்த வேரியன்ஸ்க்கான காலம் வந்து அங்க இது பண்ணும். அப்போ ஃபைல் ஆப்ஷன்ஸ் போயிட்டு அட்வான்ஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல கால்குலேஷன் ஆப்ஷன்ஸ்ல ஸ்லாக்குக்கு வந்து நம்ம வந்து ஆப்ஷன் வந்து கிரியேட் பண்ணோம். மல்டிபிள் கிரிட்டிக்கல் பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபைல் ஆப்ஷன்ஸ் அட்வான்ஸ்ட்ல போயிட்டு கால்குலேட் மல்டிபிள் கிரிட்டிக்கல் பார்ட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் டாஸ்க் வந்து செலக்ட் பண்ணும். சரி இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு வியூ. இப்ப பாருங்களேன் கேன் சார்ட். இப்போ இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் தி ஸ்டெப். ரீசைக்ளிங் கமிட்டி வந்து நவம்பர் 13th டிசம்பர் 13 போயிட்டு இருக்கு. ஓகேவா? அதுல ஆனா டேட்ஸோட கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாட்டுக்கு அப்புறம் என்ன நடக்கிறது இங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுறது. இந்த இதோடது ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆன உடனே இந்த டேர்ம்ல என்ன பண்றாங்க ஃபைனல் ரிப்போர்ட் பண்ணுமா. அப்போ இது வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ்லாம் கோ த்ரூ ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டேவே வந்து தெர் இஸ் வந்து ரீசைக்ளிங் கமிட்டி. அது கிட்டத்தட்ட 9 நாள் இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா டியூரேஷன் 9 நாள் போடுது. அதுக்கப்புறம் அசஸ் பொட்டன்ஷியல் ஃபார் ரிஸ்க் அது ஒரு இது போடுது. சம்டைம்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி சப் கமிட்டி கமிட்டி சப் கமிட்டிஸ்லாம் வந்து உங்களுக்கு கிளியரா ஒரு இண்டிகேட்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஃபைலு ஒவ்வொரு ஆப்ஷனா போகணும். ஓப்பன் அப்புறம் வந்து நியூ சேவ் ஆஸ் ப்ரிவ்யூ ப்ராஜெக்ட்ஸ் போகணும். ஸோ இங்க அப்டேட் பண்ணோம் நம்ம லைனா இங்க அப்டேட் பண்ணிட்டே வரணும். அந்த இதுல போயிட்டு டியூரேஷன் எல்லாமே நம்ம தான் வந்து கொடுக்கணும். எப்படி டைம்லைன் கொடுக்கணும்னா கிரியேட் அ டாஸ்க் லிஸ்ட். யூ வில் நீட் டு பில்ட் அ ரெக்வயர்ட் டாஸ்க் லிஸ்ட். ஒரு டைப் ஈச் டாஸ்க்லயும் ஒரு செல்ல டாஸ்க் நேம்னு சொல்லிட்டு போடணும். இப்போ இதுதான் நான் டாஸ்க் நேம். இதுல தான் நீங்க அப்டேட் பண்ணணும் ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் இது அப்புறம் ரிசர்ச் ரெக்யர்மெண்ட் என்ன அப்புறம் இந்த அப்ரூவல்ஸ் போடணும். அப்போ வெண்டார் 1 வெண்டார் 2 அந்த மாதிரி பாருங்களேன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு இது வந்து 8 AM to 9 AM டைம் லைன்ஸ் அதை வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஃபினிஷ்டு டேட்ஸ் ஸ்டார்ட் டேட்ஸ் அது வந்து கண்டிப்பா என்டர் பண்ணும். ஃபினிஷ் டேட் ஸ்டார்ட் டேட்ஸ்ன்றது ஸ்டார்ட் டேட் ஃபினிஷ்டு டேட் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் எப்போ எண்ட் பண்ணணும் ஒவ்வொன்றுத்துக்கும். அதுக்கப்புறம் add task to the timeline. Add task to a timeline. Click the view tab and click the timeline bar that appears above the task list. Then click on a task list and choose add to timeline from the list and click it. ஒன்றும் இல்லை task to the timeline என்ன ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த டைம்லைனை டிராஃப்ட் REP பண்ணோம். இந்த டைம் லைனுக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ பெருசா வருதா. அதுல பாருங்க ஆட் டைம் லைன் கிளிக் பண்ணோம்னா இங்க போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் டைம்னோம்னா டைம் லைன் வந்து கேட்கும். அதுவே எந்த டைம் லைனுக்குள்ள முடிக்கணும் 4 days 5 days அந்த மாதிரி கேட்கும். ஓகேவா? ஸோ அதுலேருந்து நம்ம கிளிக் பண்ணி பண்ணோம். அடுத்தது எப்படி வந்து ரிசோர்சஸ் வந்து இது பண்றது. ரிசோர்சஸ்னாலே என்ன பீப்புள் தான், ஹியூமன் ரிசோர்சஸ் தான். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா அது ஒரு ரிசோர்ஸ் நேம். இப்போ வந்து மித்ரா இந்த இவங்க, அப்புறம் வந்து வர்ஷிதா இது, விஜயலக்ஷ்மி இது, நந்தனா இது, அப்புறம் வந்து சிவா இந்த ஒர்க், கீர்த்தனா இந்த ஒர்க். அந்த மாதிரி ரிசோர்ஸ் ஷீட்ல ஃப்ரம் த வியூ டேப் கிளிக் த ரிசோர்ஸ். வியூ டேப்ல இருந்து இதான் வியூ டேப் இல்லையா, அதுல ரிசோர்ஸ் ஷீட் கிளிக் பண்ணீங்கன்னா ரிசோர்ஸ் ஷீட்ல இப்படி ஆயிரும். அதுல ரிசோர்ஸ் நேம் அப்டேட் பண்ணிட்டு வரும்.
நெக்ஸ்ட் அதுல நம்ம நேம் ஃபீல்டுல வந்து இவரோட என்ன ரிசோர்ஸ் நேம் ஃபீல்ட் அண்ட் கம்ப்ளீட் த ரிமைண்டர். டைப் மெட்டீரியல் மேக்ஸிமம் என்ன அமௌண்ட் எல்லாமே அப்டேட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் அவரோட ஒர்க் என்ன, ஸோ அவரோட அதாவது இனிஷியல்ஸ் அதோட ஸ்மால் இது ஆர்னா ஆர் மேக்ஸிமம் 60%. அவர் என்ன ஸ்டாண்டர்ட் பேஸ் படி இது பண்ணியிருக்காங்க, ஓகே 60%, 80% ஒர்க்கு, 10% ஒர்க் தான் அவருக்குன்னு பண்ணணும். அப்புறம் எப்படி நான் வந்து ஒரு டாஸ்க்கை வந்து எம்எஸ் ப்ராஜெக்ட்ல அசைன் பண்ண போறேன். சரி, எனக்கு லிஸ்ட் ஆஃப் ரிசோர்சஸ் தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நான் டாஸ்க் அலோகேட் பண்ணுவேன் இல்லையா. ஸோ டாஸ்க் அலோகேட் பண்ணும்போது என்ன ஆயிடுது, கேன் சார்ட்டுக்கு போகணும். டாஸ்க் அலோகேட் பண்ணும்போது கேன் சார்ட்டுக்கு போய் கேன் சார்ட் ஐக்கான டாப் லெஃப்ட் கார்னர்ல கிளிக் பண்ணினோம் அப்படின்னா யூ வில் ஸ்டில் பி ஏபிள் டு பி இன் த வியூ tab. அப்ப டாஸ்க் ஃபார்ம் வந்து ஷுட் அப்பியர் ஆன் த லோவர் ஹாஃப். இஃப் இட் டசன்ட் அப்பியர் அது டவுன் ஆவர கிளிக் பண்ணானாக்கா இது வரும், அதாவது இப்படி வரும். ஓகேவா, இது வந்து கேன் சார்ட் ஓட வியூ, இது டாஸ்க் ஃபார்ம் ஓடுது. ஸோ இப்படி கீழே கீழே வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ ரிசோர்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு டியூரேஷன் 4 நாள் மேனுவலி தான் ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. எந்த டேட் டு எந்த டேட் இங்க எல்லாம் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ பர்சன்டேஜ் கம்மினா ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி, ஸோ அதே மாதிரி ஆர்எஃப்பி அப்ரூவல்லாம் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் கிளிக் டாஸ்க் டு select a task to click a task in the Gantt chart view and it will appear in the name section of the task from. Click the box under the resource name and choose a name resource from the drop down menu, then click OK. ஒன்றும் இல்லை, இதை வந்து நீங்க டாஸ்க் நேம் பண்ணின உடனே நீங்க எல்லாம் நீங்க கரெக்டா அந்த டாஸ்க் நேம் அப்டேட் பண்ணி வச்சிடணும். அடுத்த டாஸ்க் நேமுக்கு அப்படி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ இங்க இது வந்துருதா. இப்போ ரிசர்ச் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு முடிச்சிட்டான். இப்போ அதுவே வந்து அடுத்தது இது ரிசர்ச் ரேப். ஸோ அதுக்கு என்ன, அப்புறம் விபி அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கா இங்க பிக்கப் ஆகும். இப்போ வந்து ஸோ கேங் சார்ட்டுக்கும் டாஸ்க் ஃபார்முக்குமான கனெக்ட் தான் அது. எப்படி ஆட்டோமேட்டிக்கலா ஷெட்யூல் பண்ண முடியும் அப்படின்னா, மேனுவலா போட்டிருந்தீங்க அப்படின்னா it is up to your schedule, track them and ensure completed. Automatic schedule project will schedule based on the dependency calendar constraints la basic. அதுவே ப்ராஜெக்டே வந்து will keep வந்து changing it by itself. ஓகேவா, எப்பவுமே வந்து நார்மலா டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து மேனுவலா பண்றது தான். இட் இஸ் மென்ஷன் ஹவு டு சேஞ்ச் த செட்டிங் டு ஆட்டோமேட்டிக். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேனுவலி ஷெட்யூல்டு. இங்க பாத்தீங்கன்னா மேனுவலி ஷெட்யூல் ஆட்டோமேட்டிக்கா கூட பண்ணலாம் அப்படின்றாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் பண்ணணும்னா இங்க போயிட்டு ஃபைல் மெனு பார் போயிட்டு கீழே ஆப்ஷன்ஸ் போகணும். ஓகேவா, ஆப்ஷன்ஸ் போன உடனே லாஸ்ட் சாய்ஸ் கிளிக் எடிட் ப்ராஃபிட் செட்டிங்ஸ் இருக்கும். அதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மேனுவலி ஷெட்யூல்டுன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஆமா இந்த மேனுவலி ஷெட்யூல ஆட்டோ ஷெட்யூல்னு மாத்திடலாம். இந்த நியூ டாஸ்க் கிரியேட்டட்னு இருக்கேன் அங்க போய் ஆட்டோ ஷெட்யூல்னு மாத்திடலாம். அதுக்கு அடுத்தது எப்படி டிபெண்டன்சிஸ் கிரியேட் பண்ணும். டிபெண்டன்சிஸ் அக்கர்ஸ், சி என்னால ஒரு டாஸ்க் முடிக்காம இன்னொரு டாஸ்க் போக முடியாதுன்னு இருக்கும்ல, கரெக்டா அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி இல்ல, டிபெண்டன்சி இன்வால்வ்ஸ் லிங்கிங் டாஸ்க் இந்த கேன்ட் சார்ட் வியூலயே இது பண்ணிக்கலாம். யூ கேன் லிங்க் எனி டூ டாஸ்க். இப்போ வந்து ஸ்விட்ச் ஆன் டு கேன்ட் சார்ட் வியூ, ரெண்டு வியூ இருக்கு இல்லையா டாஸ்க். அப்போ வந்து யூ ஷுட் ஸ்டில் பி இன் கேன்ட் சார்ட் இஃப் யூ நாட் கிளிக் த கேன்ட் சார்ட் வியூ. டாஸ்க் இதுல வந்து ஐடென்டிஃபை டூஸ் டாஸ்க் விச் யூ வாண்ட் டு கிளிக் பண்ணிக்கோங்க அந்த டாஸ்க்கை. சரி, இதுவும் கிளிக் பண்ணிக்கிறீங்கன்னு ரிசர்ச் ரெக்வயர்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் த கண்ட்ரோல் கீ அண்ட் select the second task. You will see an arrow appearing on the Gantt chart that connects them. though இந்த மாதிரி ஒரு இது வந்துரும் இண்டிகேஷன். சரியா, இங்க அழகா இது வருது பாருங்க. இது கிளிக் பண்ண உடனே இங்க ஒரு arrow mark தெரியறதா, அதுதான். So that connects them. You will see a arrow connecting them. அப்போ என்ன அப்போ இதுதான் வந்து கனெக்டிங் பிட்வீன் தி கிரியேட்டிங் டாஸ்க் டிபெண்டன்சிஸ். இப்போ இதுல எப்படி காஸ்ட் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து டைம் என்டர் பண்ணிட்டீங்க, ரிசோர்ஸ் எல்லாமே பண்ணிட்டீங்க. அப்போ நீங்க யூ கேன் யூஸ் அ ப்ராஜெக்ட் டு ரன் அ காஸ்ட் ஓவர் வியூ ரிப்போர்ட். ஹவு டு கிரியேட்னா, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் டேப் போயிட்டு அங்க வந்து ரிப்போர்ட் டேப்ல குவிக் வியூ ஆஃப் ரிசோர்ஸ் காஸ்ட் வியூ போயிட்டு அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் காஸ்ட் வியூ ஓவர் வியூ போயிட்டோமா. ரிசோர்ஸ் காஸ்ட் ஓவர் வியூனா இப்படி அழகா ஒரு காஸ்ட் ஸ்டேட்டஸ் வரும். இது வந்து ஓகே, இவங்களோடது வந்து இவ்வளவு முடிஞ்சிருக்கு, இவங்களோடது இவ்வளவு முடிஞ்சிருச்சு, இல்ல இவங்களோடதுக்கு இவ்வளவு காஸ்ட் ஆகும், இவங்களோடதுக்கு இவ்வளவு காஸ்ட் ஆகும், அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா ரிசோர்ஸ் காஸ்ட் வியூ கிடைக்கும். அப்ப என்ன ஆகும்,
இப்போ task to see if things are running on time BHL மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட் ஹெல்ப் பண்ணும். மார்க் டாஸ்க் தட் ஆன் ட்ராக் எதெல்லாம் ட்ராக்கா இருக்கோ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். if the task it clicks the mark on the track button in the ribbon. the task போயிட்டு if the task is on track click the mark on the track மார்க் மாதிரி பண்ணிக்கலாம். இது ட்ராக்ல இருக்கு, இது ட்ராக்ல இருக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் யூஸ் ப்ரீடிட்டர்மைன் பர்சன்டேஜ் டு ட்ராக். இப்போ வந்து இப்போ சே ஃபார் எவ்வளவு வேலை முடிச்சிருக்கீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல இந்த வேலை சொல்லக்கூடாது. 25% ஒர்க் கம்ப்ளீட்டட், 50% ஒர்க் கம்ப்ளீட்டட். அப்போ அது எங்க பார்க்கணும்? இங்க மேல இருக்கும் நம்மளுக்கு. தோ 0, 25, 50, 75, 100. அது என்ன பண்ணணும்னா சம்டைம்ஸ் task fall behind or get completed ahead of schedule. You can use the update task option to update the status. Click the down arrow next to mark on the track and click the update task. So அதுதான் வந்து இங்க. So இது நான் 1 2 3 4 5. A dialog box will appear where you can update the status and change start and end dates. Make any changes and click OK. அது ஒண்ணும். These are all the steps you need to get started and create a project. Assign and manage tasks and run reports in Microsoft Project 2016. இதுதான் ஒரு ஸ்டார்ட் பண்ணி பிள்ளையார் சுழி போட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அசைன் பண்ணி டாஸ்க் மேனேஜ் பண்ணி இப்படிதான் வந்து ரிப்போர்ட்ஸ் ரன் பண்ணும். ஓகே, அவ்வளவுதான்.